மில்க் மேட் ஒயிட் சாக்லேட் கனாஷ் சாக்கோ சிப் அப்படின்னு மாற்றி ரெட் வெல்வெட் கேக்கில் வந்துட்டு ஃபில்லிங்ஸை கொடுத்து எடுத்துட்டு ஸ்டாக் பண்ண வந்தாச்சு. லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா, கேக்கை வந்துட்டு மறந்து வீட்டில் வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்ட்டு. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் அப்பா வந்துட்டு எல்லாம் எடுத்துட்டிங்களா, ஏதாவது மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் தான் ட்ரீம் கேக் விட்டுட்டு வந்த ஞாபகமே வந்தது. அச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு திரும்ப வந்து கேக் எடுத்துகிட்டு போய் மாமா வீட்டில் கொடுத்துட்டோம். இந்த கேக் டிசைன் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கஸ்டமர் கிட்ட வந்துட்டு நிறையா வாட்டி கேட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் பர்த்டேங்கிறதுனால வேறு டிசைன் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஆனாலும் சரி இதே டிசைன் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேக் பார்க்க ரொம்ப கோணையாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. என் தம்பி வந்துட்டு அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பான், நீ வந்துட்டு ஏன் கோனல் கேக்ஸ்ன்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. எவ்வளோ பார்த்து பண்ணாலும் கொஞ்சம் வந்துட்டு கோணையாக தான் ஆகுது. ஏன்னு எனக்கே தெரியல. கோணையாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பட் இது நாள் வரைக்கும் எந்த கஸ்டமருமே எங்கிட்ட வந்துட்டு கோணையாக இருக்குன்னு சொன்னதே இல்லை. கோணையாக இருந்தால் என்ன, டேஸ்ட்டு தானே முக்கியம். வாங்கினவங்க வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.